ஏ காரு, என்ன என்ன செய்யற? வாங்கக்கா. இந்தாம்மா, என் மாமியா முறுக்கு கொடுத்து விட்டுச்சு. இதுல வைக்க என்ன? இந்தாம்மா, நான் 5 கிலோ அரிசி கொண்டு வந்திருக்கேன். ஆ, இருக்கட்டும்க்கா. இது யாரு நமக்கு முன்ன அரிசி முறுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காவ? மேகலத்தை இப்பதான் வந்துட்டு போனாவ. உமா அம்மா வந்துச்சோ? சரி சரி. அப்புறம் காரு கலையா இருக்கியடே, சேலையெல்லாம் கட்டி ஜம்முன்னு உட்காந்துருக்கியே. நல்லா இருக்காக்கா. அழகா இருக்க. ஃபேஷியல்லாம் பண்ணியோ? இன்னும் பண்ணலக்கா. நாளைக்கு காலையில வாரேன் இருக்காவ. போன திருப்பு வந்துச்சே அந்த பிள்ளையா? ஆ ஆமாக்கா. சின்ன பொண்ணு, இந்த வாட்டி நம்மளும் ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிட்டா என்ன? ஆமா நல்லபடி நம்மளும் பண்ணணும். மூஞ்ச பாருங்க, நல்லா வறண்டு போய் சொர சொரன்னு இருக்கு. ஓ மூஞ்சி தம்பி அப்படி இருக்கு. ஏன் மூஞ்சி பாரு நல்லா பளபளன்னு இருக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டா பளபளன்னு தான் இருக்கும். நான் பாருங்க, வெயில்ல அங்கேயும் இங்கேயும் அலையிறேன். எங்க அம்மைக்கு கடைக்கு போய் கொடுக்கேன். அப்புறம் எங்க மாமியா ஒரு கரையில ரேஷன் கடைக்கு போயிட்டு வா, ரைஸ் மில்லுக்கு போயிட்டு வான்னு என்னை படா படுத்துது. ஏ அம்மாமா, நல்லா சொல்லுவேன். நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அப்ப என் வீட்டுக்கு ரேஷன் கடைக்கு ரைஸ் மில்லுக்குலாம் யார்ட்டி அலையிறா? சரி நல்லபடி போவாங்க. நீங்க அழகுதான், உங்க மூஞ்ச நல்லா பராமரிக்கிறீங்க தான், ஒத்துக்கிறேன். நான் பாருங்க சோம்பேறி பட்டு போய் மூஞ்சுக்கு ஒண்ணுமே போட மாட்டேன். வாரத்துல 2 வாட்டி முல்தானி மட்டியும் ரோஸ் வாட்டரும் போட்டா கூட போறோம்க்கா. ஃபேஸ் நல்லா இருக்கும். பாருங்கக்கா, இந்த பிள்ளை கூட இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு மண்ணும் தெரியல. நம்மன்னு ஏம்ட்டு என்னைய சேர்க்க? உனக்கு தான் சின்ன பொண்ணு ஒண்ணு தெரியல. பொம்பளையா பிறந்துட்ட சின்ன சின்ன அழகு குறிப்புல தெரிஞ்சு வச்சிருக்கணும். 4 முடி, அப்ப நான் பொண்ணே இல்லையோ? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. உன்னைய யாருமே பொண்ணு லிஸ்ட்லயே சேர்க்கலையே. அக்கா, இன்னைக்கு தாலி முறுக்குறாங்கல்ல, அங்க போகலையா? போனுங்காரு. முதல்ல உனக்கு அரிசி முறுக்கெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு தான் இங்க வந்தோம். இப்ப நேரம் அங்கதான் போறோம். ஒரு அட்டண்டன்ஸை போட்டு சாப்பிட்டுட்டு உனக்கும் சேத்தாலும் எடுத்துட்டு வரோன்னு. ஆ சரிக்கா. வத்த குழம்பு இருந்தா கொண்டு வாங்கண்ணே, எனக்கு நல்லா பிடிக்கும். உனக்கு வத்த குழம்பு பிடிக்கும்னு சக்தி கிட்ட சொல்லிடாதம்மா. ஏன் சின்ன பொண்ணக்கா அப்படி சொல்றீங்க? பிறவு எப்படி சொல்லுவாவ? உனக்கு வத்த குழம்பு பிடிக்கும்னு தெரிஞ்சா அவ்வளோ குழம்பு இங்கேயே தூக்கிட்டு வந்துருவான். பிறவு எங்களுக்கெல்லாம் கிடைக்காம போவதுக்கா? அப்படிலாம் பண்ண மாட்டாவக்கா. உன் புருஷன் பண்ணாலும் பண்ணுவான்டே. இது என்ன பாத்திரம்லாம் அடுக்கி வச்சிருக்கு? ஆமா, நல்ல புதுசா சொல்லிக்கிறே. பேக்கிங் வேலைலாம் முக்காவாசி முடிஞ்சிட்டு போலையே. ஆமா சின்ன பொண்ணக்கா, இன்னும் என் ட்ரெஸ் தான் எடுத்து வைக்கணும். ஏக்கா, சாயங்காலத்துக்கு மேல ஃப்ரீயா இருந்தா வருவீங்களா? என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்போம். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இங்கதாம்மா வருவோம். உங்க அம்மா பூ கட்டணும்னாவ நைட்டு பொரோட்டா வாங்கி தருவாங்களாம். ஆமா, எங்களுக்கு தெரிஞ்சு நைட் இங்கதான் ஸ்டே பண்ணுவோம். அப்படியாக்கா? ஆமா காரு, எத்தனை மணிக்கு பொண்ணழைக்காவ? இன்னும் ஒண்ணு தெரியலக்கா. அம்மா கிட்ட கேட்டாதான் தெரியும். பொண்ணு அழைச்சிட்டு போவதுக்கு என்ன தூரமாவா இருக்கா? இந்த பக்கத்து வீடு தானே. கல்யாணத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அழைப்பாவளா இருக்கும். ஆமா, பாத்தியா சின்ன பொண்ணு? எடுத்துக்கோ எடுத்துக்கோ, அண்ணாச்சி கடையில் எடுத்துக்கோ. சரவணா செல்வ ரத்தினம் அண்ணாச்சி கடையில் எடுத்துக்கோ. நானும் எடுத்துட்டு வரேன். ஏன் 4 படி நானும் வர்றேன். எந்த பொருள் எடுத்தாலும் 150 ரூபாய். பித்தளை குடம் 150 ரூபாய். அன்னக்கூடை பேசன் 150 ரூபாய். பக்கெட் 150 ரூபாய். குண்டா 150 ரூபாய். இண்டோலியம் குண்டா 150 ரூபாய். அருமையான அழகான உறுதியான தாம்பாள தட்டு 150 ரூபாய். வாங்கம்மா வாங்க, பொருட்களை அள்ளிட்டு போங்க. எந்த பொருள் எடுத்தாலும் எந்த பாத்திரம் வாங்கினாலும் ஒரே விலைதான், 150 ரூபாய். அட லூசு கிறுக்கிகளா! ஆத்தாடி ஆத்தா, இந்த லட்சு எப்போ வந்துச்சு? லட்சுமிக்கா வாங்க. வீட்டை ஏம்டி இப்படி ஆக்கி போட்டிருக்கீங்க? உங்களோட மனசுல என்னதான் நினைச்சிட்டு அலையறீங்க? கோவப்படாதீங்க லட்சு, சும்மா ஃபன்னுக்கு. நான் கஷ்டப்பாடுபட்டு பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு 150 ரூபான்னு. 150 ரூபாய்க்கு கடையில போய் வாங்கிட்டு வாங்க பாப்போம். சும்மாக்கா. கீதா, நீ இவ கூட சேர்ந்துட்டு ஆடுற பாரு. ஏம்மா சும்மா இருமா. சின்ன பொண்ணாக்காவும் கீதாக்காவும் வர்றதுக்கு முன்னாடி என்ன போர் அடிச்சது தெரியுமா?
உனக்கு போர் அடிக்குன்னு இவ்வளோ படம் கட்டிட்டு இருக்காளுவளோ? என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோன்னு தெரியாது. இப்ப அவ்வளோ பாத்திரமா இருந்த இடத்துலயே எடுத்து அடுக்கி வைக்கணும். இவ்வளோதானா? அடுக்கி வச்சுட்டா போச்சு. ஏ அம்மா, ஏ லட்சு, முதல்ல வீட்டுக்கு வந்த ஆளுக்கு மரியாதையை கொடுங்க. முதல்ல சொன்னதை செய் சின்ன பொண்ணே. இப்ப ஒவ்வொரு ஆளா வரும். வீடை எப்படி ஆக்கி போட்டிருக்காளுவோ, இருக்க வேலை காணாதுன்னு இவ்வளவு வேற. ஏன் போறம்மா, ரொம்ப தான் அலறாவ. சின்ன பொண்ணு அந்த குண்டானேடு எடுத்துக்கோ எடுத்துக்கோ, அண்ணாச்சி கடையில் எடுத்துக்கோ. சரவணா செல்வரத்தினம் அண்ணாச்சி கடையில் எடுத்துக்கோ. ஏமா ஏசுற? இவ்வளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு எவ்வளோ ஜாலியா இருந்தா தெரியுமா? வீட்டை ரெண்டாக்கி போடுறது உங்களுக்கு ஜாலியாட்டி? ஏ லட்சி, உங்களுக்கு கூர்வாரே கிடையாது. இவ்வளவு சாமான வச்சுக்கிட்டு பின்வாச கதவை இப்படியா திறந்து போட்டிருப்பீயே? ஐயோ, பெறவாச கதவு திறந்த கிடந்துச்சு. ஆமா, பப்பரப்பான்னு திறந்து கிடக்கி. கள்ள பைய உள்ள வந்தாலும் தெரியாது. இப்பதான் அடைச்சிட்டு வாரோம். ஆச்சி அப்பல பின்னாடி போச்சுமா, திறந்து போட்டு வந்திருக்கும் போல. எங்க அம்மைக்கு எத்தனை வாட்டி சொல்றது பின்னாடி போவாத போவாதன்னு? சரி விடுங்க, அடைச்சாச்சுல, அது வயசாலி மறந்து போயிருக்கோம். ஏக்கா, பொண்ணு இருக்க வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துட்டியே? ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டோ? நல்லா கேப்பாளுவோ, நீங்க தம்பி லேட்டு. அங்க பொண்ணூருக்கு முடிச்சு நாங்க சாப்பிட்டே வந்துட்டோம். போங்க, போய் தலையை கட்டிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. அம்புஜக்கா அங்கதான் நிக்காவளோ? ஆமா, அவ இருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. கூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். போங்க டீ. சரிக்கா, நாங்க போய் சாப்பிட்டு வந்துடுறோன்னே. கீதாக்கா, வத்த குழம்பு மறந்துடாதீங்க. ஆ மறக்க மாட்டோம்மா. என்னடி வத்த குழம்பு? அவளுக்கும் சாப்பிட்டு சோறு எடுத்துட்டு வரேன்னே. வத்த குழம்பு கூட கொஞ்சம் கேட்டா. வடிவு மைனி சாப்பாடு எடுத்துட்டு போனதான் சொன்னாவே. நான் தான் கொஞ்சம் ஆளுவெல்லாம் போட்டோம், அப்புறம் வாரேன்னே. சரி டீ, அப்ப நீங்க சாப்பிட்டுட்டே வச்சு கொண்டு வாங்கன்னு. ஆட்டும்க்கா. எம்மா, ஒரு படியா வருது. நான் செத்த போய் படுக்கம் டீ. யாராவது வந்தா கூப்பிடாட்டுமா? எம்மா, வீடியோலாம் எடுத்தாவளா? ஆமாம்மா, வீடியோ எடுத்தாங்க, போட்டோ எடுத்தாவ. உனக்கு உன் மாப்பிள்ள அனுப்பி விடுவாரு ஃபோன்ல, பாருன்னு. நிறைய பேர் இருக்காவளம்மா? ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, கொஞ்சம் பேர்கிட்ட தான் சொன்னாவலாம். அவைய மட்டும் வந்திருந்தாவ. அப்படியாம்மா? எல்லாரும் போயிட்டாங்களா எப்படி? கொஞ்சம் அளவு இருக்குட்டி. ஏன்? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரிம்மா, நீ போய் பாடு, உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னல்ல. ஆட்டும், யாராவது வந்தா கூப்பிடு. சக்தி ஃப்ரீயா இருப்பாங்களா எப்படின்னு தெரியலையே. ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? பக்கத்தில் ஆள் இருந்தா என்ன செய்ய? சரி, ஃபோன் அடிச்சு பார்ப்போம். அட குதிரவாளு, இப்பதான் கால் பண்ணணும்னு நினைச்சோம், அவளே பண்றா. ஹலோ ஹலோ சக்தி, பிஸியா இருக்கீங்களா? ஆமா மேடம், பிஸியா தான் இருக்கேன். அப்ப வைக்கிறேன், ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க. ஹே லூசு, வச்சிடாத. பிஸியா இருக்கேன்னு சொன்னீங்க. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் ஃபோன் எடுத்தேன், கரெக்டா நீயே கூப்பிட்ட. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? பிரமாதமா இருந்துச்சு. நீ தான் மிஸ்ஸிங். நீ இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னைய தான் வீட்லயே இருக்க வச்சுட்டாங்களே. ஏய் குதிரவாளு, என்ன ஃபீலிங்ஸா? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஐயோ சக்தி, ப்ளீஸ் ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு வேற பயமா இருக்கு. அடப்பாவி, ஏண்டி? உங்களுக்கு என்ன சார் கவலை? நான் தான் எங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு வருவேன். எனக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். என்னடி சொல்ற? அப்போ உனக்கு எங்க வீட்டுக்கு வர்றது சந்தோஷம் இல்லையா? சேச்சே, அப்படி இல்லை சக்தி. எனக்கு அங்க வர்றதுலாம் சந்தோஷம்தான். ஆனா அம்மா அப்பாவெல்லாம் மிஸ் பண்ணுவேன்ல, அதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. ஏய் குதிரவாளு, நினைச்சா போய் பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் ஏண்டி ஃபீல் பண்ற? நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணிட்டு இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஃபீல்லாம் பண்ணாத. மட்டும்தானா? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுலேருந்து மேடத்தை கையிலேயே பிடிக்க முடியலையே, ஒரே பிஸி தான். நான் மட்டுமா பிஸியா இருந்தேன்? நீங்களும் தான் பிஸியா இருந்தீங்க. நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உனக்கு கால் பண்ணிடுறேன்ல, ஆனால் நீ பண்ணுறியா? ஹலோ, இப்போ யார் கால் பண்ணது? நானா இல்லை நீங்களா?
அது சரி, இப்போ நீ தான் பண்ண. ஆனால் என் காரு முன்னெல்லாம் இப்படியா இருந்தா? காலையில் எந்திரிச்சதும் ஒரு காலு, காஃபி குடிக்கையில் ஒரு காலு, டிஃபன் சாப்பிடும் போதும் காலு, லஞ்சு சாப்பிடும் போதும் காலு. எதுக்கு எடுத்தாலும் கால் பண்ணுவியடி. நீ ஏன் இப்படி மாறிட்ட? ஆ போங்க சக்தி, எப்பவும் வீட்டில் என் கூட ஆள் இருந்துக்கிட்டே இருக்காங்க, பின்ன எப்படி நான் கால் பண்ணுறது? ஹே குதிரவாளு, இன்னும் கல்யாணத்துக்கு 2 days தான் இருக்கு. அதுக்கு முன்னே ஏதாச்சும் போனஸ் கிடைக்குமா? போங்க சக்தி, கல்யாணத்துக்கு முன்னே எந்த போனஸும் கிடையாது. நீங்கள் வந்தவங்கள பாருங்க, நான் வைக்கிறேன், பாய். ஏ குதிரவாளு, அவசரப்பட்டு கட் பண்ணிடாதடி. வைக்கிறேன் சக்தி. சார், நீங்க சொன்னது போல எல்லாம் பக்காவா பண்ணியாச்சு. யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. நிச்சயமா சார். சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணிருக்க தானே? ஆமா சார், எந்த பிசுறு தட்டாம கரெக்டா இருக்கு. சரி சரி, உன் பேமெண்ட் ஜிபேல சென்ட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்காத, யாராவது பார்த்தா சந்தேகம் வந்துடும். ஓகே சார், மறுபடியும் ஏதாவது வேலைன்னா கூப்பிடுங்க. ஆ ஆ. எப்பா, இத்தனை நாளா கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. ஆமா திருக்காணி, நம்ம நினைச்சது இன்னைக்கு நிறைவேற போகுது. சூப்பர்ப்பா, இந்த கல்யாணம் நின்றும்ல. வடிவு குணம் எனக்கு தெரியும், கண்டிப்பா நின்றும். பக்காப்பா, பக்கா பிளான் போங்க. ஏம்மா, என்ன நடந்தாலும் நீ மட்டும் வாயே திறந்துடாத. ஆட்டும், என் பேத்தி திருக்காணி சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். ஆச்சி, எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு நினைச்சா அமைதியா இரு, வாயே திறக்காம இரு, அது போதும். 2 பேரும் மாறி மாறி என்னைய போட்டு ரொம்ப சொல்றீங்க. அது வந்துமா, நீ எல்லாத்துலயும் ஏதாவது பண்ணி விட்டுறியா? ஒண்ணு விளங்காம போயிருச்சு, இதாவது உருப்படியா நடக்கட்டுமேன்னு தான். அதனால கொஞ்சம் பேசாம இருமா. உங்கள் வயசு தான் எனக்கு அனுபவமே. நான் பார்க்காததையா நீங்க பார்த்துட்டீங்க. ஏம்மா அமைதியா இரு, அந்த பொம்பளையில் வருது. இதை கொண்டு வச்சிட்டு செத்தோல பாயசம் மட்டும் எடுத்துட்டு போனோம் என் பிள்ளைகளுக்கு. அடை பாயசம்னா நல்லா பிடிக்கும். எப்படி உட்காந்துருக்குதுவோ பாரு, வழியில நந்தி கணக்கா. பேசாம வாட்டி எதுவும் வேணையை இழுத்து விட்டுறாத. நான் வேணையே இழுக்கிறேனா? இதுவோ இழுக்காம இருந்தா சரிதான்க்கா. ம், அதுவும் சரிதான். திருக்காணி, இந்த கூட்டத்துல வச்சு ஒன்னும் பேச முடியல. யாரு காதுலயும் விழுந்துடவும் கூடாது. ஆமா, சேவத்துக்கு கூட காது இருக்கும் பாவ, அதனால செத்த நேரம் அமைதியா இருப்போம். அநேகமா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். என்னப்பா சொல்றீங்க? ஆமா, கல்யாணம் நின்றும்லா. அப்ப எதுக்கு வேஸ்டா நம்ம இங்க இருந்துகிட்டு? சரியா சொன்னீங்க. ஆனா நீ போயிட்டு வாப்பா, நான் அத்தை வீட்லயே இருந்துக்கிறேன். நல்ல சாப்பாடு பாத்தீங்களாக்கா, வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. ஆமா, சரவண பவாலெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காவ. கறி கூட்டுல நல்ல ருசியா இருந்துச்சு பாத்தியா லட்சுமி? ஆமா அம்புஜம். போங்கக்கா, எந்த நேரமும் ஒரே சோறு சாம்பார் அவியல் கூட்டுன்னு வச்சுக்கிட்டு ஒரே போரடிக்கி. பந்தக்கால் நட்டியாச்சுல சின்ன பொண்ணு. இனி கல்யாணம் முடியுதண்டி, வீட்டில் கறி மீன்லாம் வைக்கக்கூடாது. ஆமா, அது இல்லாம ஒரு நல்ல நாள் பொழுதுல கறியாட்டி எடுத்து வைப்பாவ. வைக்கணும். போங்கடி, என் பிள்ளையே 2 நாளா பயந்துக்கிட்டு தூங்காம இருக்கா. இவளுக்கு கறி மீன் ஒன்று தான் குறைச்ச. ஏம்மா, பால் சூடு பண்ணி தயிருக்கு உரம் ஊற்றி வச்சிருக்கேன், அதை எடுத்து காப்பி போடுறேன்னு சூடு பண்ணிடாத. ஆட்டும் டீ சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேம்மா. என்ன கல்யாண பொண்ணு 2 நாளா பயந்துக்கிட்டு தூங்காம கிடக்கியா? அது ஒன்றும் இல்லைக்கா, அம்மா அப்பாவை விட்டுட்டு இருக்க போகிறோம்ல, அதுக்கு தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏ அம்மா, நான் வாக்கப்பட்டு எவ்வளோ ஊர் தாண்டி வந்திருக்கேன். நீ இங்கே தந்தமா இருக்க போற, எனத்துக்கு கிடந்து கவலைப்பட்டுட்டு இருக்க. வேற வீட்டுக்கு போகிறோம்லக்கா, அதான் கொஞ்சம் சின்ன பயம். அங்கே காலையில் சீக்கிரம் எந்திரிக்க சொல்லுவாவ,
எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுக்கணும், சமையல் பண்ணி கொடுக்கணும். இங்க இருக்க மாதிரி ஃப்ரீயா இருக்க முடியாதுல்ல. அதெல்லாம் போக போக பழகிருமா. வடிவுக்கா அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி தெரியல. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பாப்போம். இனிமேலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷ வீட்டுக்கு கட்டிக்க போற பொண்ணை ஒரு 3 மாசமா தான் அனுப்பி விட்டுறணும். ஏன் கீதா? அப்பதானக்கா தெரியும் அங்க உள்ளவையெல்லாம் மருமவ கூட ஒத்து போறாவளா, பொண்ணு வீட்டு ஆளுவ கூட ஒத்து போறாவளான்னு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இனி கல்யாணம் பண்ணணும். ஏட்டி, அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? செய்யணும்க்கா. அப்பதான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டு ஆளுவளை பத்தி தெரியும், புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், இந்த பழமைவாத சட்டத்தெல்லாம் தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு பேசாட்டி இதை ட்ரை பண்ணலாம். ஏக்கா, அப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் 3 மாசம் அங்க போய் இருக்கணுமோ? எம்மாடி, நீங்கள் ஒத்திகை பார்த்ததெல்லாம் போதும். இன்னும் 3 மாதம் கல்யாணத்தை இழுத்தடிச்சோம்னா அவ்வளோதான். நம்ம மக்கள் நம்மக்கிட்ட கோவச்சுக்கிருவாவ. சரியே சொன்ன சின்ன பொண்ணு. மாற்றணுன்னா இதை வேணால் மாற்றலாம். எத்தனை நாள் தான் மாப்பிள்ளையே பொண்ணை பார்க்க வராது? நாம் பேசாமல் மாப்பிள்ளை வீட்டில் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் சின்ன பொண்ணாக்கா. நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இதெல்லாம் மாறினாலும் மாறும். இதெல்லாம் நல்லாவாட்டி இருக்கும். இப்படி பேசுறீங்களே, உங்களுக்குலாம் தப்பா தெரியலையா? அட நீங்க ஒண்ணு லட்சுமிக்கா, எல்லாத்தையும் பழகிக்கணும். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாம், மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வராவ. அவங்க டீ காபி சூடாக பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, நட சரியில்லை, கூந்தல் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாவ. அதனால் இதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நாம் பேசாமல் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் மாப்பிள்ளையை பார்க்க போயிடணும். அங்கே போயிட்டு ஸ்வீட்டு பஜ்ஜி ஜூஸு வடை போண்டா எல்லாத்தையும் தின்னுட்டு மாப்பிள்ளை குண்டா இருக்கான், ஒல்லியாக இருக்கான், குச்சியாக இருக்கான், நெட்டையாக இருக்கான்னு நம்மளும் 4 கமாண்டை அள்ளி போட்டுட்டு உங்கள் பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடணும். எப்படி இருக்கும்? இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும் டீ. போங்கக்கா, ஜாலியாக இருக்கும். ஆமா, ஜாலியா இருக்குது. லட்சுமி, உங்க மைனிக்கு போன் அடிச்சு பாத்தியா? போய் நேரம் ஆயிட்டுல, இன்னும் வர காணமே. கடையில் சாப்பிட்டுட்டு பொருளை பார்த்துட்டு இருக்காங்களாம். லேட் ஆகும்னு சொன்னாவா அம்புஜம்? ஃபோன் பண்ணி கேட்டியோ? சரி சரி. ஏன் அம்புஜக்கா, உங்க அண்ணன் நல்ல வெயிட்டாக செஞ்சிருக்காவலாமே கார் கல்யாணத்துக்கு. ஆமாம் கீதா, ஒரு நெக்லேஸ் எடுத்துகிட்டு வந்தான் 5 பவுண்டில். அது போக இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பொருளெல்லாம் வாங்கி தரான். கொடுத்து வச்ச ஆளுதாம்மா. நீங்கள் நெக்லேஸை பார்க்கலல்ல, எனக்கும் மறந்தே போயிட்டு உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு. இரு பூமாரியை விட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். ஏ பூமாரி. என்னம்மா? மாமே எடுத்துட்டு வந்த நகை இந்த அத்தைகிட்ட கொண்டு வந்து காமிமக்கா. பெரிய பீரோலையாம இருக்கு. ஆமாட்டி, மேல வச்சிருப்பேன். எட்டை கொஞ்சம் வழி விடுங்க. போமா போ. இருக்கட்டுமே லட்சுமி, இப்ப உடனே காட்டணுமா? அத கல்யாணத்துக்கு போடுவால, அப்ப பாத்துக்குவோம். உங்கள்கிட்ட காட்டவே இல்லல்ல அம்புஜம். இரு கொண்டு வருவா. ஏடி, ஏன் அலறிய? எம்மா, இங்க வாமா. யாம்டி? வாமா இங்க. எதுக்கு கடந்து அலறான்னு தெரியலையே. எம்மா, அக்கா நகை எதையுமே காணோம்மா. என்னடி சொல்ற? தள்ளு அங்கிட்டு, நான் பாக்கட்டு. எம்மா, நல்லா தேடிட்டேம்மா, நகையே காணோம். கடவுளே, இடி விழுவா. என் தலையில இடியை இறக்கிட்டாலே. பொறுமையா பாரு லட்சுமி, இங்கதான் எங்கேயாவது மாத்தி வச்சிருப்ப. தள்ளு, தேடினா கிடைக்கும். நகையே காணோம் அம்புஜம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? மாப்பிள்ளை வீட்டில் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நகையை காணாம போயிட்டே. எம்மா, லட்சுமி அவசரப்படாத, பொறுமையா இரு, பாப்போம். உனக்கே தெரியும்ல அம்புஜம், இந்த குடிகார மனுஷங்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி சிறுக சிறுக சிட்டை போட்டு சேர்த்தது. இவ்வளவு நாளா பாதுகாத்து வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. கடவுளே, உள்ள வந்து யாரு எடுத்திருப்பா? அல்லாதீங்கக்கா, கிடைக்கும். எங்க போச்சுன்னு தெரியலையே.
கல்யாணத்துக்கு 35 பவுன் போடுறேன்ல சொன்னேன். இப்போ அவமானப்பட்டுலாம் நிற்பேன். என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும்? யார் லட்சுமிக்கா எடுத்திருப்பா? வாங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உடனே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்ன நடந்துச்சுன்னு விளங்கலையே கீதா. கடவுளே, நான் கஷ்டப்பாடு பட்டதுக்கு இதுதான் பலனா? கவலைப்படாத லட்சுமி, நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பொருள். அதில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் உன்னோட வேர்வை இருக்கு, உன்னோடைய கஷ்டம் இருக்கு. அது எங்கேயும் போவாது, கண்டிப்பா நம்ம கைக்கு வந்துடும். நீ மனசை விடாத லட்சுமி. வா எந்திரி, உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எப்பமா கண்டுபிடிச்சி தருவாவ? 2 நாள் தானே இருக்கு கல்யாணத்துக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க பொண்ணான கைகளால அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு பெரிய பலமே. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் போட எனக்கு மோட்டிவேட் கிடைக்கும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நாளை சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.